நம்ம சாகும்போது என்ன நடக்கும், அல்லது இயேசு திரும்ப வரும்போது எது முதல்ல நடக்குதோ என்ன நடக்கும் என்பதை குறித்த வாக்குத்தத்தங்களும் இருக்குது இல்லையா? நம்ம இயேசு வரதுக்கு முன்னால் செத்துட்டோம்னா என்ன நடக்கும்? நம்மளை யாராவது புதைப்பாங்க, பெட்டியில் வச்சு உள்ளே வச்ச பிறகு என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பரவாயில்ல. மண்ணோட மண்ணா, புழுதியோட புழுதியா, என்ன நடக்குமோ யோசித்து பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. புழுகளெல்லாம் சாப்பிட்டு சரீரத்தை எலும்பு குண்டாயிடுவோமோ என்ன? இதெல்லாம் எதுக்குங்க யோசிக்க சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, அது நிஜம்தான். அது இயேசு வரதுக்கு முன்னால் நம்ம மரிச்சிட்டா அதுதான் நடக்கும் இல்லையா? ஆனால் அது நம்முடைய முடிவு அல்ல. சிலர் சொல்லுவாங்க 6:3 தான் முடிவு. என்னத்த முடிவு? பைபிள் சொல்லுது என்ன முடிவு? 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்ன மண்ணோட மண்ணா போனாலும், எந்த தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கினாரோ அது மண்ணிலிருந்து திரும்ப உயிரோட எழுப்ப வல்லவர். அவர் வாக்கு கொடுத்தார், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆனால் ஒருவேளை நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாலே இயேசு வந்துடலாம். பாசிபிள். இன்னைக்கே கூட வரலாம். வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போவே கூட வரலாம். அப்படி வந்தால் என்ன ஆகும்? 17ஆம் வசனம் பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். செத்தாலும் ஓகே, உயிரோடு இருந்தாலும் ஓகே, எப்படி போனாலும் ஓகே, சூப்பர். ஓகே இல்லை, சூப்பர். அதனால தான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை உண்டு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றார். வாழ்றதா சாவறதா தெரியலன்றார். வாசித்து பார்த்துருக்கீங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கஷ்டம், சாகிறது அதை விட இன்னும் வாழ்க்கை ஒரு இம்சை. ஆனால் சாகிறத விட தேவலாம், அதனால வாழ்ந்துட்டு போகலான் இருக்காங்க நிறைய பேர். பவுல் என்ன சொல்றாரு? வாழ்றதும் சூப்பர், சாகிறது ஒரு விதத்தில் அதை விட சூப்பர் அப்படி சொல்றாரு. செத்தா உடனே இந்த பாடியை விட்டு இயேசுவோட போய் இருக்கலாம், அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நுழையலாம் அப்படின்ட்டு எனக்கு என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியலன்ட்டு அப்புறம் சொல்றாரு, சரி எனக்காக இல்லை உங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன்றார். அதான் சொல்றாரு அங்க, உங்களுக்கு நான் தேவை இந்த நேரத்தில், அதனால வாழ்றேன். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. ஒரு அப்படி வாழணும் நாம பாருங்க. வாழ்க்கையும் சூப்பர், மரணமும் சூப்பர்.